இந்த பாடலை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஒரு வரலாற்றை தேடி செல்ல இருக்கிறோம். வாருங்கள், சேர்ந்து பயணிக்கலாம். உலகின் எல்லா இனங்களும் தங்களது வரலாற்றை மறக்காதவை, அவற்றை பாதுகாப்பவை. நமது தமிழினம் தவிர தமிழன் மட்டுமே தன் அழிவில் பெருமை கொள்கிறான். தாய்மொழி தெரியாததை பெருமையோடு கூறிக்கொள்ளும் கேவலம் எனக்கு தெரிந்தவரை தமிழர்களிடம் தான் இருக்கின்றது. சரி, நாம் விஷயத்திற்கு வருவோம். குமரி கண்டம் கற்பனையா, உண்மையா? நமது உலகமானது 75% நீரினால் ஆனது என்பது அனைவரும் அறிந்ததே. நமது உலகில் நடத்தப்பட்ட கடல் ஆராய்ச்சியின் மூலம் நாம் இதுவரை ஒட்டுமொத்தமாக 5% மட்டுமே ஆராய்ச்சி செய்துள்ளோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பூமியின் ஒரு பக்கம் நுழைந்து மறுபக்கம் வர வேண்டும் என்றால் தோராயமாக 12,742 கிலோமீட்டர், அதாவது அதுதான் பூமியின் குறுக்களவு அல்லது விட்டமாகும். இந்த 6371 கிலோமீட்டர் வரை மையம் கொண்டுள்ள பூமியில் கண்டுபிடிக்கப்பட்ட நில உட்பகுதியில் கடலின் அதிகபட்ச ஆழம் வெறும் 11 கிலோமீட்டர் மட்டுமே. கால்பந்தின் மேல் ஒரு குண்டூசியை மெதுவாக போட்டால் கால்பந்தில் என்ன பள்ளம் உண்டாகுமோ அவ்வளவுதான் கடல் ஆழம். உலகில் உள்ள கடல்களில் மிக மிக ஆழமான இடத்தின் பெயர் மரியானா படுகுழி. பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கருகில் பசிபிக் பெருங்கடலில் உள்ளது. இந்த மரியானா படுகுழிக்குள் எவரெஸ்ட் சிகரத்தை வைத்தால் சிகரத்திற்கு மேல் 2 கிலோமீட்டர் உயரத்திற்கு கடல் நீர் இருக்கும். இப்போது இந்தியாவிற்கு வருவோம். தெற்கே இந்திய பெருங்கடலின் அதிகபட்ச ஆழம் சுண்டா படுகுழி 8 கிலோமீட்டர் அல்லது 7725 மீட்டர். இந்திய கடல் பகுதியில் கடலின் சராசரி ஆழம் 4 கிலோமீட்டர் தான். இந்திய பெருங்கடலின் சராசரி ஆழம் 4 கிலோமீட்டராக இருந்தாலும் பல இடங்களில் 2 கிலோமீட்டருக்கும் குறைவாகவே இருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரியை ஒட்டி 300 கிலோமீட்டர் தூரம் வரை கடலின் ஆழம் 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குமா. இந்த பகுதியில்தான் குமரிக்கண்டம் இருப்பதாக நம்புகிறோம். இந்த பகுதியில் குமரிக்கண்டம் என்று சொல்லப்படும் பகுதியில் எத்தனை தமிழ் நாடுகள் இருந்தன என்றால் மொத்தம் 49 நாடுகள் இருந்தன. 7 தெங்க நாடு, 7 மதுரை நாடு, 7 குணகாரை நாடு, 7 குன்ற நாடு, 7 முன்பாலை நாடு, 7 பின்பாலை நாடு, 7 குறும்பனை நாடு என 7 பிரிவுகளில் 7 நாடுகளாக 49 நாடுகள் உள்ளன. கடற்கரை ஓரம் எழுந்த 7 நாடுகள் குணக்கரை நாடுகள் என்று அழைக்கப்பட்டன. குன்றம் என்பது மலையை குறிக்கும். மலையை சுற்றி உள்ள 7 நாடுகள் தான் குன்ற நாடுகள் என அழைக்கப்பட்டன. தென்மதுரை என்பது குமரியின் கடை தலைநகரம் என்பதால் இந்நகரை சுற்றி அமைந்த நாடுகள் 7 மதுர நாடுகள் எனப்பட்டன. தெங்கு என்றால் தென்னை என்று பொருள். குமரி மாவட்டத்தில் இன்றும் தென்னை மரங்கள் தெங்கு என இன்றும் கூறப்பட்டு வருகின்றன. எனவே தென்னை மரங்கள் அதிகம் உள்ள பகுதி 7 தெங்கு நாடு எனப்பட்டது. பனை மரங்கள் அதிகம் கொண்ட பகுதிதான் 7 குறும்பனை நாடு என அழைக்கப்படுகின்றன. குறிப்பாக இன்று வரை தென் மாவட்ட பகுதிகளில் தான் பனை மரங்கள் அதிகம் உள்ளன. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றும் குறும்பனை எனும் ஒரு பகுதி உள்ளது. சூரியன் மகர ரேகையின் பயண காலத்தில் ஒரு 7 நாடுகள் வறட்சி காணும். அவையே 7 முன்பாலை நாடுகள் எனவும், சூரியன் கடக ரேகையின் பயண காலத்தில் ஒரு 7 நாடுகள் வறட்சி காணும். அவையே 7 பின்பாலை நாடுகள் எனவும் பிரிக்கப்பட்டு உள்ளன. இப்படியாக மொத்தம் 7 பகுதிகளில் 7 நாடுகளாக மொத்தம் 49 நாடுகள் இருந்திருக்கின்றன. குமரி கண்டத்தில் பக்ரூலி மற்றும் குமரி என்ற 2 மாபெரும் ஆறுகள் ஓடியுள்ளதாக கூறப்படுகிறது. குமரிக்கோடு, மணிமலை என 2 மலைகள் இருந்துள்ளதாகவும் பேசப்படுகிறது. தென்மதுரை, கபாடபுரம், முத்தூர் என பிரம்மாண்டமான 3 நகரங்கள் இருந்தன எனவும் கூறுகிறார்கள். கோடு என்றால் மலை என்று பொருள். குமரி கண்டத்தில் குமரிக்கோடு என்ற மலை இருந்ததாக வரலாறு உண்டு. இதன் காரணமாகத்தான் தற்போதைய குமரி மாவட்டத்தில் இன்றும் விளவன்கோடு, அதன் கோடு, அண்டுகோடு, இடைக்கோடு, மெக்கோடு, நெட்டான்கோடு, திருவிதாம்கோடு, பரக்கோடு, வெள்ளிக்கோடு என்று ஊர்களுக்கு பெயரிடப்பட்டது. வட தமிழ்நாட்டில் உள்ள திருச்செங்கோடு என்பது கூட மலை உள்ள ஒரு ஊராகும்.
மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளச்சல் துறைமுகத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தூரம் கடலில் ஒரு சிறிய பாறை தென்படும். இதை ஆடு மேய்ச்சான் பாறை என்று கூறுகிறார்கள். கடல் வழியாக எப்படி ஆடுகளை கொண்டு செல்ல முடியும்? அப்படியென்றால் பல வருடங்களுக்கு முன்பு அந்த இடம் தரையாக இருந்திருக்கும். மக்கள் ஆடுகளை மேய்த்திருப்பார்கள். கடல் இந்த பகுதியை சூழ்ந்த பின்னரும் இன்னும் ஆடு மேய்ச்சான் பாறை என்றே அழைக்கப்படுகிறது. குமரி கண்டத்தை பற்றிய மேலும் சில தகவல்களை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.